ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஒரு பக்கம் அஞ்சலி பூஜை ரூமில் இருக்க அந்த பாக்ஸில் இருக்க பேப்பர்ஸை எப்படியாவது சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அதில் இருக்க பேப்பர்ஸை மாற்றி வச்சா, அதுக்கு முன்னாடியே அமுதன் வந்து முத்தழகு செலக்ட் பண்ண பேரை கண்டிப்பாக அஞ்சலி வைக்க விட மாட்டாங்க. அதனால அவங்க ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த சீட்டை மாற்றி வச்சிடறாங்க. ஆனால் இது தெரியாத அஞ்சலியோ அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க சீட்டை எடுத்துகிட்டு வந்து அதில் என்ன பேர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா தான் தெரியுது அதில் அமுதன் அஞ்சலிக்கு நோஸ் கட் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதி வைக்கிறாங்க. அதனால அஞ்சலி செம்மையா கடுப்பாகிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் பூமி முத்தழகுக்கு பிரசவம் பண்ண டாக்டரையுமே நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக முத்தழகோட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே அவங்கள பார்க்க போகிற இடத்துல ரொம்ப நேரமா அவங்க டாக்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா டாக்டர் எங்கன்னே தெரியாததுனால அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது முத்தழகு பக்கத்துல நின்றுட்டு இருக்க காருக்கு பேக் சைட்ல டாக்டர் மூச்சு திணறலால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்த பூமி கிட்ட சொல்லவே உடனே பூமியும் முத்தழகு எப்படியோ காருக்குள்ள இருந்து அந்த டாக்டரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான மெடிசனையுமே முத்தழகு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இதனால ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ண டாக்டரும் முத்தழகு கிட்டயும் பூமி கிட்டயும் ஏதோ சொல்றதுக்காக போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பூமி நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறத பத்தி சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. உடனே இதை கேட்ட டாக்டரும் பூமி கிட்டயும் முத்தழகு கிட்டயும் நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க. அந்த உதவிக்கு கைமாற நான் உங்களுக்கு ஒண்ணு பண்ண போறேன். அது நாளைக்கு அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு ஒண்ணுமே புரியாத பூமியும் முத்தழகும் சரி சும்மா டாக்டர் ஏதோ நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம பரிசு கொடுக்குற மாதிரி தான் ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிட்ட நார்மலா பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த டாக்டர் மனசுக்குள்ளேயே உங்க ரெண்டு பேருக்கும் பண்ண பாவத்தால தான் நான் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் நான் பண்ண பாவத்துக்கு நானே பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் மேல ரொம்பவே கோவப்படுவீங்க நல்லாவே தெரியும். ஆனாலும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னாதான் என்னோட மனசு கொஞ்சமாவது நிம்மதியடையும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னோட உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு நன்றி கடனாவது நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்ல நான் பண்ண தப்பை பத்தி சொல்லியாகணும். உங்களோட குழந்தை யாருன்ற விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் அஞ்சலி தான் நினைச்ச பேரை அந்த குழந்தைக்கு வைக்க முடியுமா வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்துல வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது அங்க அவங்களோட அம்மாவும் அஞ்சலியை கடுப்பேத்துற மாதிரி ஏன்டி இப்படி அடுத்தவ குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க, முதல்ல நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் நடக்காம இருக்கணும்னு வேண்டிக்கோ அந்த கடவுள்கிட்ட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த முத்தழகு கையில இருக்க அந்த ஆண் குழந்தைய நம்ம கையில ஒப்படைச்சானே, அதான் மறுபடியுமே காசுக்காக நம்மள பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தானே சேகர், அவன் கண்டிப்பா இந்த ஊரா தான் இருப்பான்னு தோணுது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி ரொம்பவே அசால்ட்டா அவன் எந்த ஊரா இருந்தா நமக்கு என்ன, நீ ஏமா இப்ப தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரெஜினாவும் ஏண்டி நான் எதுக்காக இதை சொல்றேன்னு கூடவா இன்னும் உனக்கு புரியல, அந்த சேகர் மட்டும் இந்த ஊருக்காரனா இருந்தா கண்டிப்பா நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல அவனும் வந்துட்டானா என்ன பண்றதுன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலியும் அவன் எதுக்குமா வரப்போறான், ஏன் எல்லாரையுமா கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரெஜினாவும் ஆமாண்டி இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்காக உங்க பேச்சியம்மா இந்த ஊரையே கூப்பிட்டுருக்காங்க, அதனாலதான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, பேசாம சிம்பிளா நடத்துங்கன்னு நாம முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவன் மட்டும் நாளைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரையும் இந்த வீட்டுல பார்த்துட்டான், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அவன் காசை கறக்கிறதுக்கு புது வழியை யோசிச்சிருவான், அப்புறம் அவனோட வலையில மாட்டிக்கிட்டு நம்ம தான் அவதிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலியும் செம்மையே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம என்னம்மா நீ இப்படி எல்லாம் என்ன பயன்படுத்திட்டு இருக்க, ஏற்கனவே நான் என்னோட பொண்ணுக்கு நான் நினைச்ச பேர் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன்ல இருக்கும்போது நீ வேற எனக்கு டென்ஷனுக்கு மேல டென்ஷன் ஏத்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க. உடனே இதை கிட்ட ரெஜினாவும் நான் எல்லாத்தையுமே இப்படி முன்னாடியே சொல்றதுக்கான காரணமே ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் ஏற்பட்டா அந்த நிலைமையில நம்ம எப்படி நடந்துக்கணும்னு முன்னாடியே பிளான் போட்டு வைக்கணும், அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலியும் சரி நாளைக்கு அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல அந்த சேகர் வந்தா என்ன பண்றதுன்றத நீயே யோசிச்சுக்கோ, நான் என் பொண்ணுக்கு நான் நினைச்ச பேரை எப்படி வைக்கிறதுன்னு பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குஷியா கிளம்பி போறாங்க. உடனே இதை பார்த்த ரெஜினாவும் இவளை திருத்தவே முடியாது, நம்ம தான் இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா பேச்சியோட வீட்டுல இருக்கவங்களுமே காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிச்சு வீடு ஃபுல்லா டெக்கரேட் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரொம்பவே பிரமாதமா ரெடி பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக அவங்க அரேஞ்ச் பண்ண ஆளுங்க எல்லாமே சரியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு பேச்சு அமுதன் கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையுமே சரியா கவனிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேச்சு ஸ்வேதா கிட்டையும் பாண்டியம்மா கிட்டையும் சொல்லி அஞ்சலியையும் முத்தழகையும் சீக்கிரமா ரெடியாகி அவங்களோட குழந்தைகளோட கீழே வர சொல்லுங்க, ஏன்னா ஊர் மக்கள் வேற ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க, அதுக்கும் மேல டைம் வேற ஆயிட்டு இருக்கு, அதனால எப்பனாலும் பேர் வைக்கிறதுக்காக அந்த சாமியார் வந்துடலாம், அதனால சீக்கிரமா எல்லாருமே ரெடியாகி கீழே தயாரா வந்திருக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதா முத்தழகு கிட்டையும் பாண்டியம்மா அஞ்சலி கிட்ட போயிட்டோம் பேச்சு சொன்ன விஷயத்த சொல்றாங்க. உடனே அவங்களுமே சீக்கிரமா ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வர ஒவ்வொருத்தரையுமே சேர்ந்து எல்லாரையுமே வரவேற்றுட்டு இருக்கும் போது அஞ்சலி எப்படிதான் அந்த பாக்ஸ்ல இருந்து சீட்டை மாத்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா முத்தழகோ அங்க வர்றவங்க எல்லாரையுமே ரொம்பவே அன்போட வரவேற்றிருக்க. அப்ப கரெக்டா முத்தழகுக்கு பிரசவம் பண்ண அந்த டாக்டருமே அங்க வந்துடுறாங்க. ஆனா அஞ்சலியும்
ரெஜினா இப்படி அந்த டாக்டர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி அவங்க அம்மா ரெஜினா கிட்ட என்னம்மா இந்த டாக்டர் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சைகையிலேயே கேக்குறாங்க. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட ரெஜினாவும் அஞ்சலி கிட்ட சைகையிலேயே அது எனக்கு ஒன்றும் தெரியல, நான் எல்லாத்தையுமே விசாரிச்சு உங்ககிட்ட சொல்றேன், அது வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி ரொம்பவே டென்ஷனோட அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஏன் அந்த பேரை கூட மாத்த மறந்தே போயிடுறாங்க. ஆனா இந்த பக்கமா ரெஜினா எல்லார்கிட்டயுமே அந்த டாக்டர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நீங்க எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க, இதுக்கப்புறமா நீங்க இங்க வரவே கூடாது, எங்களை பார்க்கவே கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது மட்டும் இல்லாம நாங்களும் உங்களை தேடி வரமாட்டேன்னு சொல்லியிருந்தோம்ல, ஆனா நீங்க இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த டாக்டர் ரொம்பவே கூலா மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ராங்கா அவங்க கிட்ட நீங்க கூப்பிட்டு ஒண்ணு நான் இங்க வரல, முத்தலகு பூமியை கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் இங்க வந்தேன், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா என்ன இப்படி தனியா கூப்பிட்டு வந்து உங்களோட அதிகாரத்தெல்லாம் காட்டணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பயப்பட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேசணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாதுன்னு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. உடனே இதை பார்த்த ரெஜினாவும் அவங்க கிட்ட கொஞ்சம் கோவமாவும் எப்பவும் போலயே அவங்கள மிரட்டல தோனியிலையும் என்ன பழசெல்லாம் மறந்துட்டீங்க போல, எங்களுக்கு இப்பெல்லாம் பயம் இல்ல போலயே, நீங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு மட்டும் தானே தெரியும், அது தெரிஞ்சிருந்துமே இப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, அப்புறம் உண்மை எல்லாமே வெளியே வந்துட போகுது, ஏன்னா நீங்க பண்ண அந்த கோல்மால் தனம்லாம் வெளியே வந்தா உங்களால இனிமேல் டாக்டராகவே இருக்க முடியாதுன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா அந்த டாக்டரோ எப்பவும் போலயே ரெஜினாவோட பேச்சு கேட்டுட்டு பயந்து நடுங்காம இந்த தடவை ரெஜினாவையே எதிர்த்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இதுக்கப்புறமா நான் எந்த விஷயத்துக்காகவும் பயப்பட போறதில்ல, ஏன்னா நான் செஞ்ச பாவத்துக்காக நிறையவே தண்டனை அனுபவிச்சுட்டேன், இதுக்கு மேலேயே எனக்கு பெரிய தண்டனை யாராலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் இப்போ இங்க வந்திருக்கிறது கூட நான் செஞ்ச பாவத்தை திருத்திக்கணுன்ற காரணத்துக்காக தான், அதனால இதுக்கப்புறமாவே என்ன பயன்படுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா நான் இதுக்கப்புறமா யாருக்காகவும் பயப்பட போறதில்ல, என்னால இதுக்கப்புறமா டாக்டரா இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிற மனநிலைமையில தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே என்ன சீண்டாதீங்க, என்ன பிளாக்மெயில் பண்ணணும்னு கூட நினைச்சு பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து செம்ம கெத்தோட கிளம்பி போறாங்க. ஆனா இப்படி டாக்டர் பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரெஜினாவோ செம்ம மரண பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டாக்டர் பேசினதுல இருந்தே கண்டிப்பா இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல டாக்டர் எல்லாரும் முன்னாடியுமே ஏன் ஊர் முன்னாடியே அவங்க பண்ண கோல்மால் தனத்தையும் நம்ம பண்ண திருட்டுத்தனத்தையுமே சொல்ல போறாங்கன்ற விஷயம் ரொம்பவே கிளியரா தெரிஞ்சிடுது. அதனால அந்த பயத்துல அவங்க நின்றுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே ரொம்பவே பயத்தை தர்ற மாதிரி அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தனத்தோட ஹஸ்பண்ட்ன்ற முறையில சேகரும் அங்க வந்திருக்காங்க. ஆனா தனத்துக்கு இது சுத்தமா பிடிக்கலனாலும் வேற வழியே இல்லாம அவங்களை எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. ஆனா அவங்க அப்படி ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்போது அவங்க ஹால்குள்ள முத்தலுக்கு கையில இருக்க அந்த ஆண் குழந்தையும் பாக்குறாங்க. அதே சமயம் அஞ்சலி அங்க நிக்கிறதையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அவங்களோட கையில இருக்க அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ளேயே இவங்களுக்கு தான் நம்ம குழந்தைய கொடுத்தோம், ஆனா நம்ம கொடுத்ததும் ஆண் குழந்தை, ஆனா இவங்க என்ன பெண் குழந்தைய கையில வச்சிருக்காங்க, ஒருவேளை இங்க ஒரு ஆண் குழந்தை இருக்கே அதுதான் நம்மளோட குழந்தையா இருக்குமா என்ன, ஒண்ணுமே புரியலையே, நம்ம கிட்ட குழந்தை வாங்கிட்டு இவங்க ஏன் வேற குழந்தைய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரெஜினாவும் அவங்கள பார்த்து பயந்துட்டு இருக்கத சேகர் நோட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அப்பவே சேகர் செம்ம குஷியானது மட்டும் இல்லாம அவங்கள வில்லத்தனமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே இந்த சிரிப்பு புரிஞ்சுக்கிட்ட ரெஜினாவுமே அவங்கள தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெஜினா பேச வரதுக்கு முன்னாடியே சேகர் அவங்களோட மனசுல இருக்க கரெக்டா யோசிச்சு வச்ச விஷயத்த எல்லாத்தையுமே ஒன்னொன்னா போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரெஜினா கிட்ட ரொம்பவே தனாவட்டோட அப்பனா நான் கொடுத்து விட்ட குழந்தை உங்களோட கையில இல்ல, அதுக்கு பதிலா வேற ஒரு குழந்தைய வச்சிருக்கீங்க, அப்பனா என்ன அர்த்தம், நீங்க நான் கொடுத்த குழந்தைய வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அவங்களோட குழந்தைய பறிச்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறதோ ரெண்டே குழந்தைங்க, ஒன்னு பெண் குழந்தை இன்னொன்னு ஆண் குழந்தை. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தை எப்படினாலும் என்னது இல்லைனாலும் அப்பனா அந்த ஆண் குழந்தை தானே என்னோடது, அப்பனா நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா நீங்க இந்த பேச்சோட குடும்ப வாரிசைய மாத்தி வச்சிருக்கீங்க, என்னோட குழந்தைய முத்தலுக்கு கையில கொடுத்துருக்கீங்க, அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்க உடனே சேகர் என்னடா கரெக்டா எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சானே சொல்லிட்டு ரெஜினா செம்ம பயத்தோட நின்றுட்டு இருக்கும்போது சேகரோ ரெஜினா நினைச்ச மாதிரியே அவங்கள பிளாக்மெயில் பண்ற மாதிரி எனக்கு பணம் தான் முக்கியம், இந்த பணத்தை நான் இப்போ உங்ககிட்டயே வாங்கிக்க முடியும், உண்மையை சொல்லி இதோ இந்த பேச்சோட குடும்பத்துக்கிட்டே வாங்கிக்க முடியும், ஆனா என்ன நான் மட்டும் ஒருவேளை உண்மையை சொன்னா கண்டிப்பா பிரச்சனையில மாட்ட போறது நீங்க மட்டும் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் நானும் தான், அதனாலதான் பேசாம உங்ககிட்டயே பணத்தை வாங்கிக்கலாம்னு யோசிச்சு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஆஃபரை தரலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல அவங்க கிட்ட பணத்தை கேட்கறதுக்காக பிளான் போட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட ரெஜினாவும் சேகரோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்ன்ற முடிவுக்கு வராங்க. ஆனாலும் சேகர் முன்னாடி தான் தாழ்ந்து போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக முதல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் தனாவிட்டா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட
கேரக்டரையே கீழ்த்தனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதனால கோவப்பட்ட சேகரோ ரெஜினா கிட்ட சண்டை போட்டுட்டு, உங்ககிட்ட இருந்து எனக்கு பணம் தேவையில்ல, நான் யார்கிட்ட பேசுறோமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ரெஜினாவோ சேகரோட இந்த கோபத்தால ரொம்பவே பயந்துடுறாங்க. ஆனா சேகரோ இருந்த கோபத்துல ரெஜினாவோட பேச்சு கேட்காம அங்க இருக்க ஊர் மக்கள் கூட போய் சேர்ந்து நின்னுக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு ரெஜினா ரொம்பவே பயத்தோட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரொம்பவே பயந்தது மட்டும் இல்லாம ரொம்பவே கோபத்தோட ரெஜினாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சேகருக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கொடுத்து அனுப்ப வேண்டியதானு சொல்லி கேட்க, உடனே ரெஜினாவும் அந்த டாக்டர் அவங்க கிட்ட பேச வந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, எனக்கு என்னமோ எப்படினாலும் இன்னைக்கு உண்மை வெளியே வர மாதிரி தெரியுது, அதனால எப்போதைக்கு நம்ம அந்த சேகருக்கு பயந்த மாதிரிலாம் காட்டிக்க கூடாது. அப்படி நம்ம காட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா அவன் இன்னுமே ஆட ஆரம்பிப்பான். சோ கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ணு, அந்த டாக்டரை மட்டும் இங்க இருந்து அனுப்பிட்டோம், அப்படி இல்லைன்னா அந்த டாக்டர் மூலியமா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் இந்த சேகர் விஷயத்தையுமே சீக்கிரமாவே சால்வ் பண்ணிடுவேன். ஏன்னா அவனுக்கு பணம் தான் முக்கியம், பணத்தை கொடுத்தா அவன் எப்பனாலும் அவனோட மனசை மாத்திப்பான்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம டென்ஷனோட ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைமா, ஆனா இவ அந்த முத்தலகோட பொண்ணுன்ற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது, அந்த விஷயத்துல மட்டும் நீ கரெக்டா இருக்கணும். ஒருவேளை தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஏன் ஒண்ணு நான் உன்னை கொன்னாலும் கொண்டுடுவேன், அப்படி இல்லைன்னா நானே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இதை பார்த்த ரெஜினாவும் என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்போது உடனடியா தயாவோட உதவியை இதுலயுமே கேட்கலான்ற முடிவுக்கு வராங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒருவேளை ரெஜினா நினைச்ச மாதிரியே தயா சரியான நேரத்துல வந்து அவங்களுக்கு உதவி செய்யலைன்னா கண்டிப்பா அந்த டாக்டர் எல்லார் முன்னாடியுமே அஞ்சலியும் ரெஜினாவும் பண்ண கீழ்த்தனமான விஷயத்த சொல்லிடுவாங்க. ஒருவேளை அப்படி மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும். அதுக்கும் மேல அஞ்சலி என்னதான் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம பேச்சுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து அவங்க அஞ்சலியும் ரெஜினாவும் என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை முத்தலுக்கு அவங்களோட குழந்தை தான் அந்த பெண் குழந்தைன்ற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும்? பூமி அஞ்சலி பண்ண இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்னதான் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.